அமல்படுத்தினார். இதற்கு எதிராக இருந்தவர்களை எல்லாம் கொன்று குவித்தார். ஆனாலும் ஏழைகளால் வரி செலுத்த முடியாது என்று, அவர்களுக்கு வரி இல்லை என்று கூறிய உலகின் முதல் அரசர் என்று கூட சொல்லலாம். செங்கிஸ்கான் பல நாடுகளில் பல மனைவிகள் வைத்திருந்தார். அவரை பொறுத்தவரை ஒரு மனிதனின் வாழ்க்கை அவன் விட்டு செல்லும் பிள்ளைகள் சார்ந்தே இருக்கும் என்பதாகும். இதனால் அவருக்கு கணக்கில் அடங்காத அளவு மனைவிகள் மற்றும் வாரிசுகள் இருந்தனர். ஆசியாவில் மட்டும் சுமார் 8% பேர் செங்கிஸ்கான் வழிவந்தவர்கள். உலக அமைப்பு நடத்திய கணக்கின் அடிப்படையில் பார்த்தால் அவருக்கு இன்று உலகில் 16 லட்சம் வாரிசுகள் உள்ளனர். வெறும் 90,000 படைகளை வைத்துக்கொண்டு சீனாவின் 10 லட்சம் பேர் கொண்ட படையை வீழ்த்தினார். இதில் மிகப்பெரிய தளபதிகளும் அடக்கம். படை எண்ணிக்கையை மட்டுமே நம்பியிருந்த சீன இராணுவத்திற்கு படையை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று பாடம் புகட்டி வென்றவர். ஐரோப்பிய படைகளை வீழ்த்த மங்கோலியர்கள் முதலில் பயந்து ஓடுவது போல குதிரை மீது செல்வார்கள். செல்லும் போது போலியான பொம்மைகளை குதிரை மீது அமர்த்தியும் பெரிய அளவு புழுதியை கிளப்பியும் ஓடுவார்கள். அவர்களை விரட்டி கொண்டு வரும் ஐரோப்பிய படையினரை எதிர்பாராத விதமாக பின்னோக்கி அம்பு எய்து தாக்குவார்கள். இதனால் பல ஐரோப்பிய சாம்ராஜ்யங்கள் மங்கோலிய படையினரால் வீழ்த்தப்பட்டன. தகப்பனுக்கு பிறகு பிள்ளை என்று நாம் இப்போது கூறும் நெப்போட்டிசம் என்கிற வார்த்தையை அப்போதே வெறுத்தவர். பெரிய பெரிய அதிகார பதவிகளுக்கு திறமையான உண்மையாக உழைத்து வந்தவர்களுக்கு வழங்கினார். இவர் மிகவும் நம்பும் சில தளபதிகள் மற்றும் சகாக்கள் எல்லாம் இவருக்கு ஒரு காலத்தில் ஜென்ம விரோதிகளாக இருந்தவர்கள். ஆனால் அவர்களை எல்லாம் தனது திறமையால் மடக்கி நண்பர்களாக மாற்றி அவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார். இவரின் படைகளால் ஆசியாவிலும் ஐரோப்பாவிலும் மக்கள் தொகையை பெருமளவு குறைந்துவிட்டது. அன்றைய காலகட்டத்தில் சுமார் 40 லட்சம் மக்களை இவரது படைகள் நாசம் செய்துள்ளன. பாக்தாத் நகரில் இவர்கள் படை நடத்திய மோசமான தாக்குதலில் அங்கிருந்த டிக்ரிஸ் நதி கருப்பு மற்றும் சிவப்பு நிறத்தில் ஓடியதாக சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் வரலாற்றில் பதிவு செய்துள்ளனர். தான் ஒரு நாட்டிற்கு படையெடுப்பதற்கு முன்னதாக அந்த நாட்டின் இராணுவத்தை நிலைகுலைக்க தனது ஒற்றர்கள் மூலமாக புரட்சியை தூண்டி பின்னர் அந்த நாட்டின் மீது படையெடுத்து துவம்சம் செய்வார். இவர் பலசாலி மட்டுமல்ல, தந்திரசாலியும் கூட. இவருக்கு நெருக்கமாக இருப்பது போல இருந்து பின்னர் இவருக்கு எதிராக கிளம்பி இவரின் வணிக பாதைகளை பெர்சியா மன்னர் ஒருவர் மூடிவிட்டார். இதை பேசி தீர்க்க தனது தூதுவர்களை அனுப்பினார் செங்கிஸ்கான். அரச தர்மத்திற்கு நேர்மாறாக தூதுவர்களை அந்த பெர்சியா மன்னர் கொடூரமாக கொலை செய்து அவர்களின் தலையை செங்கிஸ்கானிடம் வைத்தார். இதனால் உச்சக்கட்ட கோபமடைந்த செங்கிஸ்கான் பெர்சியா மீது படையெடுத்து சென்றார். அந்த காலத்தில் பெர்சியா நாட்டில் வாழ்ந்த மக்களில் 90% பேரை கொன்று குவித்தார். அதிலிருந்து பெர்சியா மக்கள் தொகை மீள்வதற்கு 1900ஆம் நூற்றாண்டு வரை ஆகியது. தனது தந்தை இறந்த பின்னர் தன்னுடைய தாயுடன் வாழ்ந்து வந்த செங்கிஸ்கான் தனது தந்தையின் முதல் மனைவியின் மகன் தன்னுடைய தாயை அடைய விரும்புவதை அறிந்து